வணக்கம் நண்பர்களே. ஒரு வினோதமான ஒரு கதை இது. கதைன்னு இல்லை, நிஜ சம்பவம் தான். அந்த கதையாக ஒரு வினோதமான கலவையாக இருக்கிறது. தனது ஆண் அரசியல்வாதி நண்பருக்காக தேசிய அளவில் மிக தீவிரமாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் மூத்த தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த சென்றார். இந்தியாவின் கமர்ஷியல் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகிற பகுதியில் போய் பேச சென்றார் அந்த பெண் தோழி. தன் ஆண் அரசியல் நண்பர் அவருக்காக பேச சென்றார். எல்லா விதமான பேரங்களும் பேசப்பட்டது, பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது. எல்லாவற்றையும் பொறுமையாக இருதரப்பும் பேசிக்கொண்டது. தோழியின் தரப்பும் அந்த சைடில் இருக்கிற தேசிய ஒரு பிரபலமான தேசிய இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களும். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த முடிவுகள், அந்த அறிவிப்புகள் அந்த ஆண் அரசியல்வாதியிடமிருந்து வரவில்லை என்பதால் தோழி சற்று கலக்கமடைந்தார். என்ன செய்வது, நாம் பொறுப்பெடுத்து வந்திருக்கோமே என்று. இவரை நம்பி நாம் பொறுப்பெடுத்தோம், ஆனால் நம்மையும் இவர் நட்டாற்றில் விட்டுவிடுவார் என்று தெரிகிறதுன்னு அவர் கொஞ்சம் பயம் வந்துச்சு. அப்போது அந்த பேச வந்த அந்த தரப்பு ஆட்கள்லாம் என்ன கேட்டாங்க, நீ எவ்வளோ நம்பிக்கையோடு அவனை நம்பி பேச வந்த, ஆனால் அவன் உன்னை மதிச்சானா? அவன் எப்படி அவன் மனைவியை நடுரோட்டில் விட்டானோ அதை விட மோசமான நிலைமையில் உன்னை விட்டுருவான். இப்படி தான் வித்தியாசமான அதைத்தான் நான் அந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு வித்தியாசமான கலவையான கதையாக இருக்குது அப்படின்னு. பேச வந்தது வேறு, நடந்த கதை வேறு, பெரிய ட்விஸ்ட்டு நடந்திருக்கு. அப்போ அங்கே வந்தவங்க கேட்டிருக்காங்க, இப்போவாது ஒன்று செய், ஒரு இறுதி எச்சரிக்கை, அவனை விட்டுடுனா அவன் வருவான் வரமாட்டான் விட்டுரு, உன்னிடம் இருக்கும் ஆதாரங்களையாவது எங்களிடம் கொடு, கடைசி நேரத்தில் அவன் உன்னையும் நடுத்தரில் நிறுத்துவான். ஏனென்றால் அவனுக்கு நெருக்கடி அதிகமானால் தன்னுடைய இமேஜ், தன்னுடைய மதிப்பை காப்பாற்றுவதற்காக யாரை வேண்டுமானாலும் அவன் பழி கொடுப்பான். அப்படி பழி கொடுக்கப்பட்டது தான் அவனுடைய மனைவி. நீதிமன்றம் வரை சென்றது. அப்போது உன் நிலைமை என்ன ஆகும்? நீ அங்கீகரிக்கப்பட்ட மனைவி இல்லை, உனக்கு ஆபத்து மிக அதிகமாக இருக்கிறது, சமூக அந்தஸ்து போகும், நீ எல்லா பணங்களையும் இழக்க வேண்டியிருக்கும், வம்பு வழக்குன்னு உன்னுடைய வாழ்க்கை வீணாக போகும். அதனால் உன்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் என்ன எங்கிட்ட கொடு, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ கடைசி ஆயுதம் கையில் எடுக்கப்பட்டு விட்டது. இனி அவர் என்ன ஆவார்? அவருக்கு தெரியவில்லை, எதிரிகளின் வலிமையும் தெரியவில்லை, தன்னையோட பலவீனமும் தெரியவில்லை.